இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாபிள் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த பீஸில் பார்த்தீங்கன்னா பாபிள் ஸ்டிச் போட்டு வச்சுருக்கேன் நான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல்ஜாக இருக்கும். ஸோ இது எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பஃப் ஸ்டிச் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் டீவியேஷன் இருக்குது அதுலேருந்து. ஸோ அது சும்மா போட்டு காமிக்கிறோசனை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு 2 டபுள் க்ராஷே போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த பாபிள் ஸ்டிச்சுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்காக தெரிய வேண்டியது டபுள் க்ராஷே மட்டும்தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு தடவை டபுள் க்ராஷேக்கு என்ன பண்ணுவோம், நூல் சுற்றிட்டு உங்களோட லூப்குள்ளார விட்டு த்ரெட்டை வெளியே எடுத்து டபுள் க்ராஷேக்கு என்ன பண்ணுவோம், நம்ம 3 லூப் இருக்கும் உங்களோட ஹூக்கில். ஸோ ஃபர்ஸ்ட் 2 வழியாக எடுத்துட்டு அடுத்த 2 வழியாக எடுப்பீங்க. பாபிள் ஸ்டிச்சுக்கு என்ன பண்ணணும்னா இந்த சேம் ஸ்டிச்லேயே 5 டபுள் க்ராஷே, இந்த லூப்லேயே உங்களுக்கு வந்து 5 டபுள் க்ராஷே போடணும். பட் ஆனால் உங்களுக்கு வந்து போடும்போது இந்த ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒரு தடவை மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், டபுள் க்ராஷே மாதிரி உங்களுக்கு ஒரு தடவை நூல் சுற்றிட்டு லூப்குள்ளார விட்டு எடுத்து, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 தடவை நம்ம நூல் விட்டு 2 எடுப்போம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் தடவை எடுத்துட்டு செகண்ட் தடவை எடுக்கக்கூடாது, அந்த லூப் வந்து ஹூக்லேயே அப்படியே விட்டுறணும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 டபுள் க்ராஷே போடணும் இந்த ஒரே ஸ்டிச்சுக்குள்ளார. ஸோ 1 போட்டுட்டேன், 2வது போடுறேன். போடும்போது என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் 2 லூப் வழியாக மட்டும்தான் எடுக்கிறேன் நான். ஸோ 3வது ஃபர்ஸ்ட் 2 லூப் வழியாக மட்டும்தான் எடுக்கிறேன் நான். 4வது டபுள் க்ராஷே போட்டு ஃபர்ஸ்ட் 2 லூப் வழியாக மட்டும்தான் எடுக்கிறேன். ஸோ செகண்ட் டைம் நம்ம எடுக்கிறது வந்து எடுக்காமே விட்டுறோம். ஸோ அந்த லூப் வந்து உங்களோட ஹூக்லேயே இருக்கும். திருப்பி ஒரு தடவை சுற்றி, ஸோ 5வது ஸ்டிச் இது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ஹூக் வழியாக மட்டும் எடுத்துட்டுருக்கோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு வந்து 6 லூப்ஸ் இருக்கும் உங்களோட ஹூக்கில். இப்போது நூல் சுற்றி இந்த 6 லூப் வழியாகவும் எடுக்கணும். எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம் நம்ம இங்கே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாபிள் ஸ்டிச்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பல்ஜாகி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தான் உங்களுக்கு வந்து பல்ஜாகி இருக்கும் இந்த மாதிரி. ஸோ திருப்பி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஒரு ஸ்டிச் விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சில் போடுறேன். ஸோ டபுள் க்ராஷே 5 ஒரே லூப்பில் 5 டபுள் க்ராஷே போடணும். ஆனால் என்ன பண்ணணும், ஒரே ஒரு சேஞ்ச் என்னென்னா ஃபர்ஸ்ட் 2 வழியாக மட்டும் எடுத்துகிட்டு விட்டுறணும். உங்களுக்கு மீதி இருக்க லூப்பை வந்து ஹூக்கில் விட்டுறணும். ஸோ 1 போட்டுட்டேன், 2 3 4 5. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 6 லூப்ஸ் இருக்குது ஹூக்கில். இது எல்லாத்து வழியாகவும் நூல் விட்டு நம்ம எடுக்கணும். எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு பாபிள் ஸ்டிச்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் பல்ஜாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது 2-3 தடவை போட்டு பாருங்கள், ஈஸியாக வந்துடும்.